வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு கும்பராசியினுடைய பொது பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேலும் 2024 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே தஞ்சை தமிழா சேனல் வழியா பாத்தீங்க அப்படின்னா மேசம் முதல் மகர வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிக துல்லியமா பலன் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கக்கூடிய நபராக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டனை போட்டு விட்டுருங்க. வாங்க இப்ப நம்ம கும்பராசினுடைய துல்லியமான பொது பலனை நம்ம பார்க்க போறோம். இந்த கும்பராசினுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான். அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படிங்கிற 3 நட்சத்திரத்துல பிறந்த நபராக இருப்பாங்க. இந்த கும்பராசினுடைய அடையாளம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீர் கலசம். அதாவது கும்பராசி நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் உள்ள கலசம் மாதிரி. கோயிலில் உள்ள கலசத்தை பார்த்தீங்க அப்படின்னா புயல், இடி, மின்னல், அதாவது இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதீத எனர்ஜி சக்தி, அதாவது ஒரு சக்தி வாய்ந்த பீடமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலசம் பார்த்தீங்கன்னா மாறிடும். எப்பயுமே அதை சுற்றி ஒரு எனர்ஜி வேவ்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். 12 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அப்படி இந்த கும்பாபிஷேகம் நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா கையெடுத்து கும்புற மாதிரி வச்சிரும். அதே போல் இந்த கும்பராசி நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துன்பங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்துக்குள்ளே என்ன விஷயங்கள் புதைந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் இந்த கும்பராசி மனிதர்களுக்குள்ள என்ன விஷயங்கள், ரகசியங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குங்கிறது அவங்களாலே உணர முடியாது. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம், ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அப்போ அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த கும்பராசி நபர்களுடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயமாகவும் இருக்கும். பிறருடைய மனக்குறைகளை, அதாவது மனக்குமுறல்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்வாங்க. அதாவது சகிச்சுக்காம பார்த்தீங்கன்னா பிறருடைய கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சு நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கஷ்டத்துக்கு தகுந்தாற் போல சொல்யூஷன் சொல்றதுல கும்பராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த நபராகவும் இருப்பாங்க. பிறருடைய துக்கத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன் துக்கமா கருதுவாங்க. மனுஷனுக்கு தேவையே பார்த்தீங்க அப்படின்னா பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா நினைக்கணும். அந்த மனப்பான்மை இயற்கையாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி நபர்கள் இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சின்சியரா கேட்பாங்க. அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. தன்னுடைய கர்ம பலனை பார்த்தீங்க அப்படின்னா சரிவர முற்றிலும் அனுபவிக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. கர்ம பலனா எப்படி? கஷ்டமா இருந்தாலும் அதை தன்னுடைய கஷ்டமா எடுத்துக்குவாங்க. சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாம அந்த சந்தோஷத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமா எடுத்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. சமூக சேவை செய்வதில் பார்த்தீங்கன்னா தன்னை எப்பயுமே அர்ப்பணிச்சுக்கிட்டு ஆர்வம் கொண்ட நபராகவும் இருப்பாங்க. பிறருடைய பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா பேசி தீர்த்து வைப்பதில் மிகப்பெரிய வல்லுநராக இருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா இந்த கும்பராசி நபர்கிட்டலாம் போய் ஒரு ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அழகா கிளியரா தெளிவா ஒரு பதிலை சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. பிறர் மீது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உண்மையா இருப்பாங்க. உண்மையான பாசத்தை காட்டக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதாவது என்ன மனசுல சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு எப்பயுமே இவங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இவரிடம் நீங்க சிரிச்சு பேசினாலே போதும், குழந்தை மாதிரி பழகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. மனதளவுல பாத்தீங்க அப்படின்னா கர்வம், பிறரை ஏமாற்ற குணம் போன்ற விஷயங்கள் எப்பயுமே இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. மனதளவுல பாத்தீங்கன்னா எப்பயுமே தெளிவா இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. தூய்மையா இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதிக அளவுல பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது முன்னாடி நடந்த விஷயமாவும் இருக்கலாம், இல்ல ஃபியூச்சரை பத்தின விஷயமா இருக்கலாம். மைண்டுக்குள்ள போட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரன்னிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய ஜாக்பாட்லாம் இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும். சில விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அதை கிடைக்கவே செய்யும். இவங்களே அந்த அளவுக்கு இவங்க எக்ஸைட்மெண்ட் பண்ணி பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசி நபர்கள். லாபகரமா நம்ம வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல சேவிங்ஸ் பண்ணணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், இது போன்ற எண்ணம் எப்பயுமே பார்த்தா இவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பிசினஸ் பண்ணுங்கிற எண்ணம் ஒருவேளை, அதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா போதும். முடிவு எடுத்தாலே போதும், அதுல லாபம் எவ்வளவு வரும், எவ்வளவு நஷ்டம் வரும், அதுல எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே ஒரு கணக்கு போட்டு தன்னோட மைண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு படத்தையே ஓட்டக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய சந்தோஷத்தை எப்பயும் முதல் இடம் கொடுப்பாங்க. அந்த சந்தோஷத்திற்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே
பக்கபலமா வச்சுக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. இவங்க காற்று ராசியா இருக்கிறதுனால எல்லோரும் பாத்தீங்க அப்படின்னா பழகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் தான் இவங்க நெருங்கி பழகுவாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மொழி, மதம், இனம் இதெல்லாம் பார்க்காம புடிச்சிட்டாலே போதும். அவங்க திருமணத்துக்கு தயாராகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. தன்னுடைய லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்டவர் என்று, அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி என்று அலசி ஆராய்ஞ்சு முடிவை பாத்தீங்க அப்படின்னா தெள்ள தெளிவா எடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பிசினஸ் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுல முழு மூச்சா கவனமா இறங்கி அதுல சாதிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. கூட்டு பிசினஸ் எல்லாம் செஞ்சாங்கன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து விலகி வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சேவிங்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதாவது ஃபியூச்சர், ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தின ஒரு கனவு இருந்துட்டே இருக்கிறதுனால நம்ம சேவிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. தன்னோட லைஃப் பார்ட்னருக்கும் பாத்தீங்கன்னா சேவிங்ஸை பத்தி நம்ம கத்துக் கொடுக்க ஒரு நபராகவும் இருப்பாங்க. தன்னுடைய கஷ்டங்களை யாரமாவது சொல்லி கண்டிப்பா இவங்க புலம்பவே மாட்டாங்க. அது நெருங்கிய நண்பரா இருந்தாலும் சரி, உறவுக்காரரா இருந்தாலும் சரி, தன்னுடைய கஷ்டத்தை இவங்க சொல்லி புலம்பலாம் எப்பயுமே மாட்டாங்க. இவங்களுடைய பலமே பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா இருக்கிறதும் நிதானமா பேசுறது தான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பொறுமையா செயல்படுத்தக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. பிறரிடம் பாத்தீங்க அப்படின்னா வேடிக்கையாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. வாழ்க்கையினுடைய முற்பகுதி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். கும்பராசி நபர்களுக்கே பாத்தீங்கன்னா வாழ்க்கை எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பிற்பகுதியில தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இழந்த வாழ்க்கை, அதாவது அவங்க இழந்த சந்தோஷம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பிற்பகுதியில தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க எப்பொழுதும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறது மாதிரியே தெரியும். ஆனா மனதளவுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்களையும் சுமைகளையும் தாங்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. உழைப்புக்கு எப்பயுமே இவங்க அஞ்ச மாட்டாங்க. ஆனா உழைத்த உழைப்புக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் எப்பயுமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப கவனமாவும் சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பாங்க. அதை மனதளவுல பாராட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்க கூட இருந்து இவங்க யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா எப்பயுமே அபரிவிதமா இருக்கும். அசுர வளர்ச்சியா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இவர்களின் வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பாத்தீங்கன்னா சவால் நிறைந்ததாகவும் போட்டி நிறைந்ததாகவும் தான் எப்பயுமே இருக்கும். எதை பத்தியாவது பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மனதுல என்ன யோசிக்கிறாங்கன்னு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு சீக்ரெட் பாக்ஸாவே இருக்கும். திடீர்னு கோபம் கொண்ட நபரா இருப்பாங்க. சட்டுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கோபம் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. சைலண்டா தான் இருப்பாங்க. யாராவது ஒரு விஷயத்த யாராவது பேசியிருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்பட்டுரும். ஆனா கோவப்படும் போது மட்டும் பாத்தீங்கன்னா வார்த்தை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா தடித்த வார்த்தைகள், அதாவது நிறைய கெட்ட வார்த்தைகள் சில நேரங்களில் பேசுவதற்கும் கண்ணாமனான்னு பேசுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கோபம் படக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா இந்த கலசத்தை பாத்தீங்க அப்படின்னா நிறைய அழுத்தங்களை தாங்குறதுனால நிறைய விஷயங்களை தாங்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் வெளிப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அதே சமயத்துல கும்பராசி நபர்கள் நீங்க நிறைய வாட்ச் பண்ணீங்கன்னா நிறைய பிசினஸ்ல சக்சஸ் பண்ணோட நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி நபர்கள் தான். அதே நிறைய நாலேஜ் பர்சனாவும் இருப்பாங்க. நண்பர்களிடம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி நபர்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். தெய்வ அனுகிரகமும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்பயுமே முழுமையா இருக்கும். சனீஸ்வர பகவானை இவங்க அதிபதியா கொண்டிருக்கிறதுனால ஆயுள் பலமும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மெலிந்த தேகம் உடைய நபரா இருப்பாங்க. அழகான வசீகரம் முகத்தோட்டம் உடைய நபரா இருப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல உயரம் கொண்ட நபராகவும் இருப்பாங்க. செயல்திறன் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். நன்றாக பேசக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வாகன யோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொண்ட நபராக இருப்பாங்க. எதிரிகள் இவங்களுக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைவா தான் இருப்பாங்க. எப்பயுமே இந்த கலத்திர விஷயம், அதாவது திருமண விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. புத்திர வழியில சில நபர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். சில நபர்களுக்கு அதை தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் சில கும்பராசி நபர்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த குழந்தை விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க பெரும்பாலும் செய்யக்கூடிய வேலை பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறுவனங்கள், கட்டிட வேலை, அதாவது சீருடைகளை அணிஞ்சு வேலை பார்க்கறது, இல்ல சுரங்க தொழில், இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல ஈயம் சம்பந்தப்பட்ட விஷயம், பழைய சாமான்கள், இல்ல கம்பளி தொழில், இல்ல கசாப்பு கடை, தோல் பதனிடுத தொழிற்சாலை, இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கல்வி அறிவு கொண்டவர்கள், அதாவது மற்றவர்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி இவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். தங்களிடம் நம்பிக்கை வைத்தால் எதிரியை கூட பாத்தீங்கன்னா எப்பயுமே காட்டி தர மாட்டாங்க. ஜோதிடம், மாந்திரீகம் இது போன்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2024, அதாவது
புத்தாண்டுக்கான பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், இது போன்ற விஷயங்கள் எக்ஸாம்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ற நபரா இருந்தாங்கன்னா நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி நபர்கள் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கும்பத்துல பாத்தீங்கன்னா சனி, அதாவது ஜென்ம சனியா இருக்கிறதுனால முதுகு பிரச்சனை, கழுத்தொலி பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தவறான வழியில ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப கவனம். நண்பர்களோட பழகும் போது எப்பயுமே கும்பராசி நபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கூட்டு சகவாசம் எப்பயுமே உங்களுக்கு ஆகாது. அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சுப செலவுகள், எதிர்பாராத செலவுகள் நிறைய வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போறதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு வர்றதுக்கான யோகமும் இந்த வருடம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கமிட்மெண்ட் கொடுப்பதுக்கு முன்னாடி, அதாவது யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு வாக்குறுதி கொடுப்பது ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா போகணும். ஜூன் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா வியாபாரத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வருங்கால திட்டங்களை தீட்டுவதற்கு இது ஒரு நல்ல காலமா உங்களுக்கு அமைய போகுது. கூட்டு குடும்பத்துல பிரச்சனை வராமல் பார்ப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய முற்பிறவியினுடைய கர்ம பலன் அடிப்படையில் தான் நடைபெறும். நீங்க அப்படிப்பட்ட அந்த கர்ம பலனை நீங்க சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திர ஸ்தலங்களுக்கு நீங்க ஒரு முறையாவது கண்டிப்பா போயிட்டு வரணும். அந்த நட்சத்திர ஸ்தலங்களுக்கு நீங்க எப்படி போயிட்டு வரணும் அப்படிங்கிற ரூட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். பார்த்து படிச்சு பயன்பெறுங்கள். நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கக்கூடிய நபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவலும் உங்க நோட்டிபிகேஷன்ல உடனே வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.